மக்களே, இந்த மாடுங்கலாம் குரூப்பா சேர்ந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா 4 மாடு சேர்ந்து அட்டிய போடும். அதே மாரி நாங்க அந்த மூலை, இந்த மூலை, சனி மூலைன்னு சொல்லி தீவிரமா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ வீலி ரேஸ். என்னையோட ஃபன் ஆக்டிவிட்டி அதுதான். யாரு ஒரு வீலிய ஸ்லோவா ஃபினிஷ் லைன் வரைக்கும் கொண்டு போறாங்களோ அவங்க தான் இந்த ஆட்டத்தின் வெற்றியாளர். ஆளுக்கு ஒரு வெற்றிக்குரிய போட்டு ஆட்டத்தை தொடங்கியாச்சு. மக்களே, இந்த ஆட்டத்துக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி லெக் பிரேக் அலோடு. அதே மாதிரி நடுவில் யாரும் வண்டியை கீழே இறக்கவோ இல்லை வீலியை சர்க்கிள் ஆக்கவோ கூடாது. அப்படி இறக்கினாலும் அது டிஸ்குவாலிஃபைட். ஒரு வழியா அப்படி இப்படின்னு ஆடி கஷ்டப்பட்டு எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டேன். இதே மாதிரி 3 ரவுண்ட் நடக்கும். 3 ரவுண்ட்ல யார் அதிகபட்சமா வெற்றி பெறாங்களோ அவங்க தான் அந்த ஆட்டத்தின் வெற்றியாளர். இந்த வீலி விஷயத்துல நிறைய சமாச்சாரம் இருக்கு. ஒரு வண்டி கார்பரேட்டரா இருக்கும், ஒரு வண்டி எஃப்ஐஆ இருக்கும். ஸோ அதை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். திடீர்னு ஒரு வண்டியோட ஐடல் ட்ராப் ஆகும், திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும். அதை பொறுத்து நிறைய விஷயம் மாறும். செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நானும் கிருப்பாவும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் லைன் வரைக்கும் சேமா வந்துட்டோம். சுமார் 1 செகண்ட் வித்தியாசத்துல செகண்ட் ரவுண்டோட வெற்றியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் கிருபாச்சந்தர். அடுத்ததாக இறுதி சுற்று. இந்த இறுதி சுற்றுல நம்மளால அட்டகத்தி திடீர்னு வேகமா போவாரு. அதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காரணம். அவரோட ஐடியல்ல டிராப் இருந்திருக்கலாம், அதனால வேகமா போயிட்டு. இந்த இறுதி சுற்றுல இந்த மொத்த ஆட்டத்துல யாரு ஜெயிச்சான்னு பாத்தீங்கன்னா அது பேட்டக்காரன் பாட்டி தான். போட்டியின் பரிசை வாங்கிட்டு இன்னையோட ஃபன் ஆக்டிவிட்டியை முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி.